வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் அண்ட் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வெற்றிலை அப்படின்னா என்னது? வெத்தலை. அதான் நமக்கு தெரியுமே. வெத்தலை பாக்கு போடுவோம், வெத்தலை பாக்கு போடக்கூடாதுன்றாங்க, பீடாவில் சேர்க்குறது, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் நமக்கு தெரியாத பல விஷயங்களை இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் வெத்தலை பற்றி. நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஃபெஸ்டிவல் எது வந்தாலும் முதல்ல என்ன பண்ணுவாங்க? வெத்தலை பாக்கு வாங்கணுமாங்க. இப்போ பொண்ணு மாத்திரம், பொண்ணு பார்க்க போகிறோம், மாப்பிள்ளை பார்க்க போகிறோம், நிச்சயதார்த்தம் பண்ணோம், தாம்பூலம் மாத்திரம். தாம்பூலம்னு என்னது? வெத்தலை பாக்கு. வெத்தலை, அங்கேயும் வெத்தலை தான் வராரு. கோயிலுக்கு போகிறோம், வெத்தலை பாக்கு, பூ, பழம். வெத்தலை பாக்கு, வெத்தலை தான் ஃபஸ்ட்டு வராரு. நீங்கள் எந்த ஒரு நல்ல ஃபங்க்ஷன், எந்த ஒரு நல்ல ஃபெஸ்டிவல் எங்கே போனாலும் முதல்ல நிற்கிறவர் வெத்தலை தான். நமக்கு வெத்தலைனா நார்மலாக ஒரு வெத்தலை தான் பார்க்கணும். நமக்கு தெரிஞ்ச வெத்தலை எதுனா வெள்ளை வெத்தலை, கருப்பு வெத்தலை. இதிலே 3 வகையான வெத்தலை இருக்குது. ஒன்று கும்பகோண வெத்தலை, அது ரொம்ப ஃபேமஸான, நிறைய பேருக்கு தெரியும். கும்பகோண வெத்தலை, ஆத்தூர் வெத்தலை, சோழவந்தான் வெத்தலை. இந்த 3 வகையான வெத்தலை இருக்குது. அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகிற வெத்தலை பார்த்தீங்கன்னா கும்பகோண வெத்தலை தான். அது உணவுக்கு எடுத்துக்கிறது, இந்த மாதிரி எடுத்துக்கிறதுக்கு, நார்மலாக கோயிலுக்கு கொண்டு போகிறது எல்லாத்துக்குமே. மதுரை கோயிலில் கல்லழகர் ஆற்றுல இறங்கும்போது சோழவந்தான் வெத்தலை தான் அது காணிக்கே தருவாங்க. அப்போ வெத்தலைங்கிறது ஒரு ஆன்மீகம், அது தெய்வீகம், பக்திக்குள்ளே கொண்டு போனனாலும் எங்கேயுமே வெத்தலை தான் இருக்காங்க. நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு பார்த்தா இப்போ அதை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, அதெல்லாம் ஓகேங்க. இப்போ நம்ம உடம்புக்கு எப்படிங்க அதில் மருத்துவ குணம் இருக்குது? என்ன தான் மருத்துவ குணம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெத்தலை, உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டீங்க, நிறைய அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோன்னே ஃபஸ்ட் நல்ல ஒரு விருந்து அந்த மாதிரி உணவு வச்ச பிறகு வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு இதில் வச்சு சாப்பிடுவாங்க. அப்போ ஒரிஜினல் சுண்ணாம்பு வைப்பாங்க, ஒரிஜினலான சுண்ணாம்பு. இப்போ கலரில் பிங்க் கலரில் வச்சுட்டாங்க, டேஸ்ட்லாம் வேறு கொடுக்குறாங்க. இது இப்போ லைட்டாக பன்னீர் கலந்த பன்னீர் சுவையுடன் உங்களுக்கு சுண்ணாம்புலாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒரிஜினல் கிடையாது. ஒரிஜினல் சுண்ணாம்பு கிடச்சா சாப்பிட்லாம். அதுவும் சுண்ணாம்பு தன்மை வேணாம். நமக்கு என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளமாக இருக்குது, நல்லா சாப்பிட்டுட்டாங்க, ஒரு மாதிரி இருக்குன்னா ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க. வெத்தலையை காம்போடு சேர்த்துக்கோங்க, காம்பு கிள்ளக்கூடாது, காம்போடு சேர்த்துக்கிட்டு ஒரு 6 மிளகு எடுத்துக்கோங்க. மிளகை அப்படி வெத்தலைக்குள்ளே வச்சு நல்லா மடித்து அப்படி மென்று சாப்பிடுங்க. வெத்தலையோட சாரும் உள்ளுக்குள்ளே போகணும், அதே மாதிரி மிளகோட சாரும் உள்ளுக்குள்ளே போகணும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வேணால் துப்பிடலாம். இப்போ இந்த சாறு உள்ளுக்குள்ளே போகும்போது நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் சரியாக மாறும். சரி, இது மட்டும் இல்லைங்க, நெஞ்சு சளி இருக்குது. குழந்தைங்களுக்கு நெஞ்சு சளி இருக்குது, ரொம்ப சளி பிடிச்சிருக்கு. நமக்கே கூட பெரியவங்களுக்கு கூட சளி இருக்குது. இப்போ வேறு குளிர்காலமாக சளி ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இப்போ என்னங்க பண்ணலான்னு கேட்டால், அந்த வெத்தலை இருக்குது பாருங்கள், வெத்தலையை எடுத்துக்கோங்க, தண்ணி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை கழுவிட்டு தொடச்சிட்டு வச்சுக்கோங்க. காம்போட தான் வைக்கணும். தொடச்சிட்டு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய், நல்ல தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்து ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் போட்டு, பூங்கற்புறம்னு சொல்லுவாங்க, நாட்டு மருந்து கடையில் கேட்டால் பூங்கற்புறம் கிடைக்கும். கொஞ்சம் நல்லா பெருசாக கட்டியாக இருக்கும். அப்படி அந்த கட்டியை எடுத்து அப்படி போட்டு கொஞ்சம் அழுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உதிர்ந்துடும். இப்போ நமக்கு கெமிக்கல் கற்பூரம் நிறையா கிடைக்குது. அதாவது அழகாக ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்குது, ஸ்கொயராக கிடைக்குது, ரெக்டாங்கிள் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கிடைக்குது பாருங்கள். சரி, இது எப்படி ஒரிஜினல் கற்பூரம்னு அது தெரிஞ்சுக்கலாம்னா, அது ஏற்றுனீங்கன்னா கருப்பாக புகையும் வரும். கருப்பாக புகை வந்து அது கெமிக்கல் கற்பூரம் நல்லது, சின்னதாக படியும். பூங்கற்பூரம் ஏற்றுனீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக புகை வராது. அந்த பூங்கற்பூரம் இருக்குது பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க. மறுபடியும் சொல்கிறாங்க, தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. பூங்கற்பூரம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அதில் போட்டிங்கன்னா பூங்கற்பூரம் உடனே கரைஞ்சிரும், எண்ணெயில் கரைஞ்சிரும். லைட்டாக சூடு பண்ணுங்க, அதாவது புகை வரக்கூடாது. எண்ணெயை சூட வச்சா புகை வரக்கூடாது. லைட்டாக சூடு பண்ணி உடனே ஆஃப் பண்ணிட்டுருங்க. அந்த சூடு பக்குவத்தோடு எடுத்து என்ன பண்ணுங்கள், அந்த வெத்தலையில் தொட்டு, இப்போ நெஞ்சு சளியா, நெஞ்சு ஃபுல்லாக தடவி விடுங்க, நெஞ்சில் அப்ளை பண்ணுங்கள். தலைவலியாக தலையில் அப்ளை பண்ணுங்கள், முகத்தில் அப்ளை பண்ணுங்கள். இப்போ சிலருக்கு சைனசிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்களே, சைனசிட்டிஸ்க்கு நெஞ்சு அப்ளை பண்ணுங்கள். வெறும் எண்ணெயை அது பூங்கற்புறம் போட்டு அப்ளை பண்ணாமல் பண்ணலாம். ஆனால் வெத்தலையில் தொட்டு பண்ணும்போது வெத்தலையோட தன்மையும் அங்கே சேரும்போது உங்களுக்கு அந்த சைனசிட்டிஸ், அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியில் வர ஆரம்பிக்கும். அப்போ சாதாரண வெத்தலை நினச்சிட்டு இருக்கோம். இதை ஒரு 5 ரூபாய்க்கு கேட்டால் ஒரு 5 வேலை 10 வெத்தலை தராங்க. இது சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. இப்போ இதை தவிர நம்ம தலையில் தண்ணி கோத்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டீம் எடுத்தால் சரியாகும்னு தோணுது. அப்போ இந்த வெத்தலையை என்ன பண்ணுங்கள், அது ஸ்டீம் எடுக்கிறோம் பாருங்க, ஆவி பிடிக்கிறோம் தண்ணியில். அந்த தண்ணியில் கொஞ்சம் வெத்தலையை போட்டுட்டு 2-3 வெத்தலையை போட்டுட்டு அப்போ கிழிச்சிருங்க. கிள்ளி போட்டுட்டு கொஞ்சம் புழிஞ்சு அப்படியே கொஞ்சம் கசை கூட போடுங்க. போட்டுட்டு அந்த வெத்தலையில் பிடிக்கும் போது தலையில் இருக்கிற தண்ணியும் சரியாகும், ரன்னிங் நோஸ் இருந்தால் அதுவும் சரியாகும், மூக்கு அடைப்பு இருந்தால் அதுவும் சேர்ந்து சரியாகும். அப்போது சாதாரண வெத்தலை எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்க பாருங்களேன். நமக்கு சாதாரணமாக எங்கேயுமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இதை விட நம்ம எவ்வளோ தேடிட்டு இருக்கோம். இந்த வெத்தலை இப்படி தான் பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும். சரி, இவ்வளோ பலன்கள் இருக்குங்க, வேறு என்னெல்லாம் பண்ணலாம் வெத்தலையை வச்சு பாருங்கள். இப்போ யாராவது புதுசாக கல்யாண மாப்பிள்ளை பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு வராங்க, ஃபாரின்லேருந்து யாராவது வராங்க, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு ஆரத்தி எடுப்பாங்க. எதை வச்சு ஆரத்தி எடுப்பாங்க? இந்த தண்ணி, சிகப்பு கலர் தண்ணி இருக்கும், அது வந்து சுண்ணாம்பு அதெல்லாம் சேர்ப்பாங்க, அது ஓகே. அது ஆனால் அதில் வைக்கிறது எது வைப்பாங்க? கற்பூரம் எது மேலே வைப்பாங்க? வெத்தலை மேலே தான் வைப்பாங்க. அப்போ வெத்தலையோட தன்மை உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் மட்டும் கிடையாதுங்க, நம்ம உடம்புல இருக்க எனர்ஜி பாடி இருக்குது பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் மட்டும் கிடையாதுங்க, தெய்வீக சக்தியை நம்ம கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய தன்மை வெத்தலை. அதனால கோயிலில் கொண்டு போய் கொடுக்குறாங்க. வீட்டுக்கு பெண்கள் வராங்க, இப்போ அவங்க வந்து சும்மா போகக்கூடாது, சும்மா அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஜாக்கெட் பிட்டை வச்சு கொடுக்குறது, ட்ரெஸ் வச்சு கொடுக்குறது, புடவை வச்சு கொடுக்குறதுலாம் வச்சு கொடுப்பாங்க. அதை வச்சு கொடுக்கும்போது பாருங்கள், அதுலேயும் வெத்தலை பாக்கு வச்சு தான் வச்சு கொடுப்பாங்க. இப்போ குருமார்களை பார்க்க போகிறாங்க, குருவுக்கு என்ன பண்ணுவாங்க, காணிக்கை ஏதாவது கொடுக்கணும், விருந்தாட்டில் வச்சு கொடுக்க மாட்டாங்க, அதுலேயும் வெத்தலை வச்சு தான் கொடுப்பாங்க. அப்போ அந்த வெத்தலையோட தன்மை எப்படிப்பட்டது பாருங்கள், ஒரு தெய்வீக தன்மை, ஒரு நல்ல ஒரு சக்தி நிலையை உருவாக்கக்கூடிய தன்மை, தேவையில்லாத விஷயங்கள் எடுக்கக்கூடிய தன்மை, இவ்வளோ விஷயங்கள் கொண்டது தானே அந்த வெத்தலை. அதை சாதாரணமாக நம்ம நினச்சிட்ருக்கோம். உங்கள் வீட்டில் தினமுமே என்ன பண்ணுங்கள், முடிஞ்சால் வெத்தலை இருக்குது பாருங்கள், வெத்தலையை தினமுமே வாங்கி உங்கள் சாமிக்கிட்ட வைங்க. உங்கள் பூஜை அறையில் தினமும் ஒரு 2 வெத்தலை வாங்கி வைங்க, வெத்தலை பாக்கு வைங்க. வச்சுட்டு உங்களுக்கு எப்போயாவது தேவைப்பட்டால் நீங்கள் சாப்பிட்றீங்க, ஒரு சின்ன வெத்தலை விட்டு எடுத்து போட்டு சாப்பிடுங்க. டைஜஷன் சரியாகும், உடல் செரிமானம் சரியாக மாறும், உங்கள் நெகட்டிவ்ஸ்லாம் ரிமூவ் ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயங்க, காலையில் குளிக்கிறீங்க பாருங்கள், உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக அது மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா தண்ணி, நீங்கள் குளிக்கிற தண்ணியில் ஒரு வெத்தலையை போட்டுருங்க. வெத்தலையை போட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு விட்டுருங்க, அதை ஒரு 1/2 மணி நேரம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த வெத்தலையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் குளிங்க. உடம்பு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சரி, இது மட்டும் தானேன்னு கேட்டால் இன்னும் நிறையா இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கற்பூரவள்ளி இலையும் வெத்தலையும் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு தொண்டை கரகரன்னு இருக்க ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அவங்க அந்த தண்ணி குடிக்க அந்த தொண்டை கரகரப்பு சரியாகும், நெஞ்சு சளி சரியாகும். அந்த குழாய் இருக்குது பாருங்கள், அதாவது மூச்சு எடுக்கிற குழாய், அதில் போய் நெஞ்சு சளி அடைச்சிக்கிட்டு இருக்கு, அதுவும் சேர்ந்து சரியாகும். அப்போ இவ்வளோ நல்ல விஷயங்கள் கொண்டது தான் இந்த வெத்தலை. அது மட்டும் இல்லை, நல்லா கவனிச்சுக்கோங்க, அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? வெற்று இலைன்னு பேர். வெற்றுனா எம்டினஸ், ஒன்றுமே இல்லாது. நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டது? ஒன்றுமே இல்லாது தான். கடைசியில் என்ன ஆகும்? ஒன்றுமே இல்லாமல் போய்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் எதுக்கு இவ்வளோ பிரச்சனை, சண்டை, கோபம், சோகம், துக்கம், இவ்வளோ வெறுப்பு, மற்றவங்க மேலே இப்படி பொறாமல் எதுக்குதெல்லாம்? அதெல்லாம் சாமி கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம். எங்கள் வெற்றி இலை. இன்னொன்று வெற்றி இலை, இதை 2 அர்த்தமாக எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய இலையும் ஆகவும் இருக்கும், உங்களுக்கு உங்களோட உண்மையான தன்மையை புரிய வைக்கக்கூடிய வெற்றி இலையாகவும் இருக்கும். இதுதான் வெற்றிலை. இதை வெற்றி இலைன்னு சொன்னாலும் சரி, வெற்றிலைன்னு சொன்னாலும் சரி, வெற்றி சக்ஸஸ்னாலும் சரி, ஒன்றுமே இல்லாதன்னு சொன்னாலும் சரி, ஆக மொத்தம் வெத்தலை ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கும். ஆன்மீகத்துலையும் சரி, பக்தியிலையும் சரி, பக்தி மார்க்கம், ஆன்மீக மார்க்கம், நம்ம உடம்புக்கும் சரி, நம்ம எனர்ஜி பாடிக்கும் சரி, ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். உங்களுக்கு எது தேவைப்படுகிறதோ அதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை சூப்பராக மாற்றிக்கோங்க. வாழ்க வளமுடன்.